எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க வரையில நான் ஏதோ காலேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு சரியா கன்வே ஆகல. ஆனா பத்திரிகை எல்லாரையும் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மருதம்ங்கிறது இயக்குனர் கஜேந்திரன் அவர்கள் நாட்டை இயக்குனர் அன்பழகன் தான் எனக்கு இந்த மாதிரி நண்பர்கள் ஒரு கதை இருக்கு அப்படிதான் அந்த கதையை கேட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்துல எடுத்துருக்காங்க. சரி, இது எங்க எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு அவங்க ஊர்லயே ராணிப்பேட்டை பக்கத்துல கிராமத்துல எடுக்க அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ரொம்ப உண்மையில எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அது ஆக்டர் மட்டும் இல்ல, இருக்கிற அத்தனை டெக்னீஷியன். ஏன்னா அந்த ஊர்ல இருந்து எடுக்கப்பட்ட இடத்துக்கு சரியான போக்குவரத்து கூட கிடையாது. அந்த இடங்கள்ல வச்சு நல்ல மலை பிரதேசத்துல ரொம்ப அழகா எடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா வைக்கணும்னா அவங்க இதுக்கு முன்னாடி மனோஜ் பாரதராஜ அவங்க படத்துல எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இது கணவன் மனைவிக்கான ஒரு கதைன்னு தான் சொல்லலாம். இது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாம அது சமூகங்கா ஒரு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனா கல்வியை பத்தி பேசப்படுது, விவசாயத்தை பத்தி பேசப்படுது. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளுடைய வரத்தொழில பாக்குறது, அது வேற யாருக்கெல்லாம் நம்மள இன்ஃபுளுன்ஸ் பண்றா, அது எங்கெல்லாம் மாறுதுங்கிறத ரொம்ப அழகா அவசியமா சொல்லக்கூடிய ஒரு படமா நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கே அது கேட்டதுக்கு அப்புறம் அதிர்ச்சியா இருந்தது. உண்மையிலேயா அப்படின்னா இந்த படத்திற்கு எனக்கு வாகன ஓட்டுநராக வந்தது அவர் லைஃப்ல நடந்தது, என் லைஃப்ல இன்னும் அதை அந்த பிரச்சனைகளை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது மாதிரி அந்த ஊர்ல நான் நிறைய பேரை பார்த்தேன். அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து அந்த படம் எடுத்துக்கிட்டது கண்டிப்பா என் கேரியர்ல ஒரு ரொம்ப நல்ல படங்கள் அமையும். அது மாதிரி இந்த படமும் என் கேரியர்ல ஒரு நல்ல படம் அமையும்.